வணக்கம். நான் உங்கள் வேல்முருகன். என்னுடைய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா நான் வாழ்க்கையில ஒரு விஷயத்த மேலும் மேலும் கத்துட்டு இருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல எல்லாரும் நம்ம முதுகு பின்னாடி மட்டும் தான் விளையாடுறாங்க தவிர்த்து, நேருக்கு நேரு வந்து பேசுறதுக்கு பயப்படுறாங்க. ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக நீங்க அப்படி பண்றீங்க? அப்படின்னு அவங்கட்ட கேட்டா அதுக்கு விடை இல்ல. எதுக்கு இப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, எவ்வளோ முதுகு பின்னாடி பேசி என்ன நடக்க போகுது? நேருக்கு நேர் நின்னு நீங்க சொல்லுங்களேன். "அப்பா நீ இப்படி தப்பு பண்ணியிருக்க. அப்பா நீ இப்படி பண்ணியிருக்க. இது நீ கொஞ்சம் தவிர்த்து பாரு." ஏன் வாழ்க்கையில யாராலயும் நம்மளால திருந்த முடியாதா? வாழ்க்கையில எல்லாராலயும் திருந்த முடியும். ஆனா ஒரு விஷயம், அதுக்குன்னு வாயில்லாத ஜீவன் மேல கை வைக்கிறது, நம்ம வாகனத்து மேல கை வைக்கிறது, இத கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. ஏன்னா என்னோட வாகனம் வந்து எனக்கு பிடிச்சு நான் வந்து வாங்கி சொந்தமா என் காசு போட்டு நான் வாங்கி வச்சிருக்கேன். உங்க காசுல நான் வந்து வாங்கல. வாழ்க்கையில ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களோட விஷயத்துல நான் கை வச்சேன்னா, உங்களுக்கு எப்படி வலிக்குதோ, அதே மாரி என்னோட வாகனத்து மேல கை வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. இது 1 டைம், 2 டைம் நீங்க பண்ணல. கிட்டத்தட்ட 4லருந்து 5 வாட்டி நீங்க பண்ணியிருக்கீங்க. ஸோ, இந்த விஷயத்த நீங்க வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். திரும்பி, திரும்பி இதே விஷயம் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, என் மூஞ்சிக்கு நேரா வந்து சொல்லிருங்க. நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அதுக்குன்னு பின்னாடி நின்னு, முதுகுக்கு பின்னாடி நின்னு விளையாடாதீங்க. திரும்பி நான் சொல்றேன். அந்த கர்மா வந்து எந்த அளவுக்கு நீங்க இப்ப பண்றீங்களோ, அதே அளவுக்கு திரும்பி உங்களுக்கும் கொண்டு வந்து தரும். ஏன்னா, இது வாழ்க்கையில இதுதான் நடக்குது. ஸோ, வாழ்க்கையில நல்லது பண்ண கத்துக்கோங்க. நல்லதே பேசுங்க. எவ்வளோக்குள்ள நீங்க வந்து பின்னாடி நீங்க விளையாடுறீங்களோ, உங்க வாழ்க்கையில அதே மாரி திரும்பி உங்களையும் விளையாடும். ஸோ, என் வண்டி மேல கை வைக்கிறதும், என் மேல கை வைக்கிறதும் ஒரே லெவல்ல தான் இருக்கும். பிரச்சனையா? நேருக்கு நேர், மூஞ்சுக்கு நேர் என்று சொல்ல கத்துக்கோங்க. இப்போ கூட பார்த்துக்கோங்க. 3 விரல் என்கிட்ட தான் இருக்கு. 1 விரல் மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கு. என் மேல தப்பு இருக்கு. நான் சொல்றேன், ஒத்துக்கிறேன். ஆனா, நீங்க அந்த ஒரு விரலையும் திருத்த பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.